ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதின போட்டியில இந்தியா 4 விக்கெட்கள் வித்தியாசத்துல சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கு அதிகபட்சமா விராட் கோலி 84 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்தபடியா 45 ரன்களும், KL ராகுல் 42 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இப்ப வெற்றிக்கு பிறகு பேசின இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காருன்னா, கோலிக்கு இதுல நார்மலான விஷயம், ரொம்ப காலமாவே இதை செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி பெரிய மேட்சஸ்ல விராட் கோலியோட கன்சிஸ்டன்சியை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். இது மட்டும் இல்ல, எங்க டீம்ல 6 ப்ராப்பரான பவுலர்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் டீப்பான பேட்டிங் இருக்கிறத தான் நாங்க விரும்பணும். இந்த பேலன்ஸ் தான் எங்களோட சக்சஸ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு. ஹார்திக் பாண்டியாவை பத்தி சொல்லணும்னா அவரோட ஃபினிஷிங் ரோல் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்ல, ஃபைனல்ல நாங்க ஜெயிக்கணும்னா எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஆனா நாங்க வரப்போற ஃபைனலை பத்தி இப்போதைக்கு அதிகமா யோசிக்க போறது இல்ல. நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா பிரேக் எடுக்க போறோம். நியூசிலாண்டும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவும் சரி, 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதனால யார் ஃபைனல்ல வந்தாலும் அவங்களையும் நாங்க ஜெயிப்போம்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட 6 பவுலர் ஸ்ட்ராட்டஜி இந்தியாவோட கேம் சேஞ்சரா இருந்திருக்கு. கோலி மறுபடியும் சேஸ்ல நான் தான் கோட்டுன்னு காமிச்சிருக்காரு. மக்களை சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல இந்தியா ஜெயிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.